துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. இதை விட என்னங்க வேதம் வேணும்? இந்த குழந்தைகளுக்கு படிப்பு என்ன வேணும்? அடுத்த சென்சார் சொல்லுவார், கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு, மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். ரொம்ப இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு உண்மையை கூட நாம் தவறிட்டோம். எங்களுக்கெல்லாம் இந்த பாடல்கள்லாம் வேதங்களாக இருந்தது. அதனால தான் நாங்கள் இன்னை வரைக்கும் அந்த கொள்கைகளை மாறாமல், அந்த ஒழுக்கங்களை மாறாமல், அந்த உண்மைகளை மாறாமல் நம்ம இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க காரணம்னா இந்த பாடல்கள் தான். திரு எம்ஜிஆர் அவர்கள் குழந்தைகளை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காரு. அந்த கல்வி பற்றி அவர் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 1977 வந்துடுறாரு. அவர் தான் அப்போல்லாம் 11